இந்த நம்ம என்ன புக் பண்ணா பால் பண்ண செய்யறோம். அது இப்போ வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வந்த டைம் தான். அது இப்போ வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பன் நம்ம பால் பன் செய்யறதுக்கு தேவையான பொருள் வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பன், பால், ஜீனி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிப்போம். அடுத்து நம்ம ஹைலியே வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜீனி போட்டுக்கணும். இப்போ நம்ம ஜீனி வந்து ஒரு 3 ஸ்பூனோ இல்லை 4 ஸ்பூனோ எடுத்துருக்கோம். அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம லோரியாக வச்சுப்போம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் நம்ம கரண்டி எடுத்துப்போம். நம்ம கரண்டி எடுத்து நல்லா கிண்டிடுவோம். ஜீனினால நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். நீங்கள் வந்து இந்த மிட்டாய் பதட்டத்துக்கு ஒரு மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் தேவை. நம்ம நல்லா ஜீனி கரைஞ்சோடனே நம்ம பண்ணையில் போட்டுடலாம். நல்லா நம்ம கிண்டணும். இது ஜீனி கரையாது கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம ஜீனி கரைய போது கொஞ்ச நாள் இருக்கு. நம்ம ஜீனி ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடுது. இப்போ நம்ம என்ன இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு கரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லோவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேனில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிப்போம். அடுத்து நம்ம ஹைலியே வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜீனி போட்டுக்கணும். இப்போ நம்ம ஜீனி வந்து ஒரு 3 ஸ்பூனோ இல்லை 4 ஸ்பூனோ எடுத்துருக்கோம். அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம லோரியாக வச்சுப்போம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் நம்ம கரண்டி எடுத்துப்போம். நம்ம கரண்டி எடுத்து நல்லா கிண்டிடுவோம். ஜீனினால நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். நீங்கள் வந்து இந்த மிட்டாய் பதட்டத்துக்கு ஒரு மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் தேவை. நம்ம நல்லா ஜீனி கரைஞ்சோடனே நம்ம பண்ணையில் போட்டுடலாம். நல்லா நம்ம கிண்டணும். இது ஜீனி கரையாது கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம ஜீனி கரைய போது கொஞ்ச நாள் இருக்கு. நம்ம ஜீனி ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடுது. இப்போ நம்ம என்ன இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு கரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லோவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு அந்த ஜீனி பழம் லேசாக கம்மி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ நம்மளுக்கு இது வந்துடுச்சு. இப்போ வாங்க ஒரு பண்ணை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பண்ணை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லோலி வச்சுக்கோங்க. இந்த பண்ணை ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. இல்லை ஜீனி பாவை கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்ப முடியல, அமுக்கிட்டு போயிருக்கோம். இல்லை ஜீனி பாவை கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்ப முடியல, அமுக்கிட்டு போயிருக்கோம். பண்ணு ஊறிட்டு ஜீனி பாவோட நம்ம இதை அப்படியே எடுத்துருவோம். நான் பாலில் சத்த போடணுங்கிறதுனால ரொம்ப ஊறி போயிடும். பாருங்க, இந்த பக்கம் நல்லா குழகுழன்னு ஆயிட்டு. நம்ம இந்த பண்ணை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஹைல அதை வச்சுட்டு தோசைகளை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் அது சூடாகணும். அப்புறமா நம்ம பாலை போட்டுடலாம். காய்ச்சின பால் தான். அந்த தண்ணிலாம் போனோடனே நம்ம அந்த பாலை ஊற்றி பண்ண வச்சிடலாம்.
இப்போ நம்மளுக்கு பண்ண பாருங்க அவ்வளோ இது வந்து கொதன்னு வந்து இதுவும் ரொம்ப கொதன்னு வந்து இது ஸ்டேஜுக்கே போதும். இன்னும் விட்டிங்கன்னா அப்படியே அழிஞ்சிடும். இதே நான் எடுக்கிறப்போ ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம தோசைக்கல் காஞ்சி இப்போ வந்து நம்ம பாருங்க தண்ணிலாம் இருக்க அதனால கொஞ்சம் மாதிரி தோசைக்கல் வச்சு தண்ணி ஊற்றும். பாருங்க நம்ம பால் எல்லாத்தையுமே ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிப்போம். இருக்கிறது ரவுண்டு பால் போட்டு பண்ண எடுத்து போட்டுருக்கோம். லைட்டாக இது மேலே நம்ம காய்ச்சின பால் அது பாருங்க பொங்குது. எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஹைல வச்சானா பொங்கிடுது. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கலக்கதான் நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம். காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 2 பால் பண்ணுங்க நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம டாப்பிங்ஸ் நீங்கள் வேணால் வந்து ஜீனி கூட போட்டுக்கலாம். நம்ம ஜீனி கரைச்சி வச்சதில் பாதி இருந்துச்சு, அதை நம்ம மேலே ஊற்றிப்போம் அப்படிங்கிறதுனால ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம பால் பண்ணாலும் டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.